சத்தியம் பண்ணிட்டியா? எல்லாம் பண்ணிட்டுங்க சார். அப்புறம் என்ன ஆரம்பித்துரு போய். என் பேர் ராமசாமி. நான் தான் மந்திரி அம்சவல்லி வீட்டோட செக்யூரிட்டி. வழக்கமா மந்திரி அம்மா படுத்துக்கு அப்புறம் எல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க, என்னை தவிர்த்து. நான் பக்கத்து தெருவில் இருக்கிற கடையில போய் டீ குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுவேன். ஆனா அன்னைக்குன்னு பாருங்க சாமி, என் கெட்ட நேரம் பழைய தோசை அங்க இருந்தானு, அவன் தனி போடலாம் தானே. அப்புறம் சரின்ட்டு ஆரம்பிச்சுங்க சாமி. அது இருக்க தண்ணி எங்களை போட்டுருச்சுங்க சாமி. அதுல நேரம் போனதே தெரியலைங்க. 1 மணி நேரம் கழிச்சு திரும்பி வந்து பார்த்தா வீடெல்லாம் தரமட்டமாய் கிடக்குது. மப்புல என்ன ஏதுன்னு யோசனை பண்றதுக்குள்ள போலீஸ் வந்துருச்சு. அப்புறம் தான் என்ன ஏதுன்னு எல்லாமே உங்களுக்கே தெரியுமா சாமி. போதும் போ. கணம் கோட்டார் அவர்களே, குற்றவாளி கூண்டுல நின்று இருக்கானே அம்பி எடிசன், அவனுக்கும் இறந்து போன மந்திரி அமிசவல்லிக்கு தகராறு இருந்துதான் ஒத்துண்டுட்டான். அதனால மந்திரியோட ஆட்கள் இவா வர்ற குடிசை பயிருக்கு நெருப்பு வச்சுட்டான். ஓம் வந்த எடிசன் ரோட்ல ஓட்டிட்டு போய் மந்திரியோட வீட்டை இடிச்சு தரமட்டமாக்குனதையும் ஒத்துண்டுட்டான். ஆனா பாருங்க, இதையெல்லாம் ஒத்துண்டுட்ட அம்பி எடிசன் ரோலரை ஏத்தி மந்திரியை கொலை பண்ணதை மட்டும் ஒத்துக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். படாது, அடம் பிடிக்கப்படாது. இது எப்படி இருக்கிறதுன்னா, பந்தியில இலைய போட்டதையும் அந்த இலையில சாதத்தை போட்டதையும் அந்த சாதத்துல சாம்பார் விட்டதையும் அதை நன்னா உரண்டு பிடிச்சு வாய்க்கிட்டு எடுத்துட்டு போனதையும் ஒத்துண்டுட்ட ஒருத்தன் அந்த சாதத்தை சாப்பிட்டது மட்டும் ஒத்துக்காத மாதிரி இருக்கிறது. செத்து போன பொம்பநாட்டி ரத்தத்துல தூக்க மாத்திரையோ மது போன்ற போதை வஸ்துகளோ கிடையாது. இத நான் சொல்ல, பிரேத பரிசோதனை பண்ண டாக்டர் சர்டிபிகேட் சொல்றது. அப்படி ஏதாவது இருந்திருந்தாலாவது வீட்டை இழிக்க போனா கீழே கிடந்த பெண்மந்திரி மேல தெரியாதனமா ஏத்திட்டேன்னு சொல்லலாம். நோ நோ சான்ஸ். இவாள மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் விடுதலை கிடைச்சா போலீஸ்காரன் போடுற காக்கி சட்டைக்கும் நம்ம கோர்ட்ல போடுற இந்த கருப்பு அங்கிக்கும் லோகத்துல மரியாதையே இல்லாம போயிடும். அதனால குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் எடிசனுக்கு அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனையை வழங்கும்படி கணம் கோட்டார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எஸ் மிஸ்டர் சாஸ்திரியர். No question. இது ஆத்துல இருந்தே சொல்லிருக்கலாம். The case is adjourned. டேய் மண்டையா நில்றா. ஐயோ, எங்கடா பிச்சாரே? அன்னைக்கு பிச்சாரே. இன்னைக்கு ஏன்டா பிக்கல? தெரியலையே. போடா போய் பிக்கி சொல்றா. கால் எடுத்து நீ மூச்சு கட்டி ஆடி பாடுவா ராஸ்கல். இனிமே உன்னை போட்டு பக்கமே பாடு. ஓடுனாயே. பாத்தி எடுத்துட்டு போடா, போட்டு தலையை உடைச்சிடாத. ஏன்னா அரச மரத்தை சுத்தினா உள்ள பிறக்கணும் பெரியவா சொல்வா. அது மாதிரி ஆத்துக்காரிய சுத்தினா ஐடியா பிறக்குங்கிறதுக்காக என்ன சுத்துறா? டிஸ்டர்ப் பண்ணாதடி பம்பாய். ஏன்னா நேக்கு அழகா அம்சமா பார்வதினே ஆத்துல பேர் வச்சிருக்கா. அப்படி ஒரு வாட்டி கூப்பிடுங்கன்னு கல்யாண ஆனத்துல இருந்து நானும் கேட்டுட்டே இருக்கேன். கேட்க மாட்டேங்கிறல. பார்வதினா பக்தி தாண்டி வருது, பம்பாய் நாத்த ஒரு கிக்கு வருது. நான் சாகுறதுக்குள்ளையாவது கூப்பிட்டு தொலைங்களேன். நீ சாகிறதுக்குள்ளையா? நீ நன்னா அந்த காலத்து சரோஜா தேவி பத்மனி மாதிரி சும்மா திமு திமுன்னு இருக்க. நேக்குதான் ரத்த கொதிப்பு, சக்கரை வியாதி, கொழுப்பு எல்லாம் இருக்கு. அதனால நான் தான் முன்னாடி சாவேன். நான் சாகிறதுக்குள்ள வேணா கூப்பிடுறேன். பிடிவாதமே உன் பேருதான் என் ஆத்துக்காரரோ. கண்டுபிடிச்சிட்டேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
ரோலர் குட் கண்டிஷன் புதுசு, கிளவி பேட் கண்டிஷன் பழசு, டிரைவருக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். டேய் படவா, லைசென்ஸ் காட்டுறா. ஸ்டார்ட். மேல ஏத்துறா. ரோலரை ஏத்தி ஒருத்தர் கொலை பண்ண முடியுமோ? சத்தியமா முடியாது மீனாட்சி. ஓடினாலும் முடியாது, நடந்தாலும் முடியாது. லாரி மாதிரி வேகமா போற வாகனமா இருந்தா ரோட்ல போற யாரோ ஒருத்தர் மேல சுலபமா ஏத்தி கொலை பண்ணலாம். லோகத்திலேயே ரொம்ப மெதுவா போற வாகனம் ரோலர். அதுவும் வீட்டை இடிச்சோன்ன டமால்னு பெருசா சத்தம் கேட்டிருக்குமோ இல்லையோ? அப்ப மந்திரி அம்சவலியா மோல்லியோ? லாரியை திருப்புற மாதிரி டக்கு டக்குன்னு ஈஸியா ரோலரை திருப்ப முடியாது. அதான் பார்த்தேன். அது இல்ல ஓய். செத்து போன மந்திரி ரத்தத்துல தூக்க மாத்திரை மது போன்ற போத வஸ்துக்கள் எல்லாம் டாக்டர் சர்டிபிகேட் சொல்றது. அன்னைக்கு நீங்க தானே கோர்ட்ல வாதாடினீங்க. என்ன முறைக்கிறீர்கள்? உங்களுக்கு மகனா இருக்கிறத விட எனக்கு சாஸ்திரியாருக்கு மருமகனா இருக்கிறதா பிடிக்கிறது. எக்ஸ்கியூஸ் மீ சார், கேக்கு சாப்பிடறத கூட விட்டுட்டேன். சோ கொலையை என் கட்சிக்காரர் செய்யவில்லை. ஏற்கனவே வேறு யாரோ ஒருவரால் கொலை செய்யப்பட்டு மந்திரியின் பணம் கீழே கிடந்திருக்க வேண்டும். அதன் மேல் ரோலர் ஏறி இருக்க வேண்டும். ரோலர் ஏறினதுனால நன்னா அம்மியில வச்சு அரைச்ச தேங்காய் சட்னி மாதிரி மந்திரியோட பாடி ஆயிருக்கும் இல்லையோ? அதனால கத்தியோ துப்பாக்கி குண்டோ அல்லது கழுத்து நெரிச்ச குண்ண அடையாளமோ இருந்திருந்தா கூட அது பிரேத பரிசோதனையில் சரியா தெரிய வாய்ப்பில்லை. ஓகே, கொலையை யார் செஞ்சாங்க தெரியுமோ? யாருக்கும் தெரியாதோ இல்லையோ? எனக்கும் தெரியாது. ஐயர் பேச்சுல எல்லாம் கில்லாடிதான், ஆனா லொள்ளு தாங்க முடியலப்பா. பட் கூடிய சீக்கிரம் எல்லாருக்கும் தெரிய வைப்பேன். வைட் அண்ட் சை. வெயிட் அண்ட் சி. அர்த்தம் புரியல. இன்னும் நீ முழுசா தப்பிக்கலையா? அடுத்த வாய்தால தெரியுமா? வா போலாம். ஐயோ உங்களுக்கு குஷி ஆயிடுச்சுன்னா என்னை இம்சப்படுத்துறதே வேலையை படுத்து. நிமிஷம் இருந்து இறங்கிக்கடி. நேக்கும் ஜாலியா தான் இருக்கு. பொம்மை நாட்டினா அப்படி வெக்கப்பட வேண்டாம். ஏண்டி பம்பாய், பொம்மண்ணா உன்னை விட்டு எங்க போறது? ஐயோ, வழக்கம் போல பொண்ணு பார்க்க வரா. நேக்கு கையும் ஓடல காலும் ஓடல. நேக்கு மாப்பிள்ளையா வர்ற பையன் புத்திசாலியா இல்லையாங்கிறது நேக்கு முக்கியம் இல்லை. பணக்காரனா இல்லையாங்கிறது நேக்கு முக்கியம் இல்லை. பிராமணனா இல்லையா அதான் நேக்கு ரொம்ப முக்கியம். நீங்க பிராமணாலா இருக்கிறதோட பக்கத்து விடாம இருக்கல, அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஜெயிச்சுட்டாய். பட் யூ நோ ஒன் திங், நான் ஆச்சாரமான பிராமணன். நாங்க மட்டும் என்ன அனாச்சாரமான பிராமணா? சாத் ஆச்சாரமான பிராமணன் தான். ஒண்ணு பொண்ணு நல்லா பாத்துக்கோ, தோப்பனாரு குறை சொல்லப்படாது. சரி சரி. பொண்ணு கையில என்ன கேக்கு வயசனும் கேக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். நேக்குண்ணா டா. அப்பா நான் போய் என் வேலையை பாக்குறேன். கேக்கு நல்லா இருக்கா? நன்னா இருக்கு. பொய் சொல்லப்படாது, ரொம்ப நல்லா இருக்கு. கேக்குல முட்டை கலப்பான்னு நோக்கு தெரியாதோ? கேக்குல முட்டை கலந்துருக்கிற விஷயம் எல்லாம் யாருக்கு போய் தெரியும்? தெரிஞ்சிருக்கணும். அவன் தான் ஆச்சாரமான பிராமணன், நீ அரகுர பிராமணன். So you get up and get out. மேடம் சத்து நில்லுங்க. நேத்து நான் தான் உங்களை பொண்ணு பார்க்க வந்தேன். தெரியும். அந்த கேக்குல முட்டை கலந்த விஷயம் நேக்கு தெரியாது, அதான் தெரியாம சாப்பிட்டேன். தெரிஞ்சு சாப்பிட்டிருந்தாலும் நீக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. நீங்க பிராமணாலா இல்லையாங்கிறது கூட முக்கியம் இல்ல. எஸ் கரெக்ட்.
படிப்பு அறிவு இதெல்லாம் தானே முக்கியமா நினைக்கிறேன். நான் எம்ஏபிஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணேன். நேக்கு எல்லா மந்திரமும் தெரியும். டைப்ரைட்டிங் ஷார்ட் கூட பாஸ் பண்ணிருக்கேன். எல்லாம் ஓகே. உங்க உடம்புல எங்கேயாவது காயமோ தழும்போ இருக்கா? ஆ? உங்களுக்கு ஃபைட் பண்ண தெரியுமோ, கராத்தே தெரியுமோ, கம்பு சுத்துவேளா? நான் என்ன ஆத்துக்காரன வர போறவனா இல்ல அடியால வர போறவனா? பாட தெரியுமான்னு நீங்க கேக்குறச்ச, பல்ட்டி அடிக்க தெரியுமான்னு நாங்க கேட்கப்படாதா? சமைக்க தெரியுமான்னு நீங்க கேக்குறச்ச, சண்டை போட தெரியுமான்னு நாங்க கேட்கப்படாதா? அது என்ன லோகத்துல ஆம்பளைக்கு ஒரு ரைட், பொம்பளைக்கு ஒரு ரைட்? லோகம் ரொம்ப கெட்டு போச்சு. வெளிய தெருவுல போறச்ச யாராவது ஒரு பொறுக்கி கைய புடிச்சு இழுத்தான்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்துல ஒரு பொம்மனாட்டிக்கு சரியான அடியாள இருக்கிறவன் தான் உண்மையான ஆம்பளை. சார், என்னையா உங்களை பார்க்க ஐஜி வந்திருக்கார் சார். என்னையா ஐஜி லோஜின்ட்டு மந்திரி வீட்டு காலங்கத்துல வந்துடுறதா? இருக்கு சொல்ல அங்கேயே. சார், உங்களை பார்க்க கலெக்டர் வந்திருக்காரு. யோ, ஐஜிவே உட்கார சொல்லிட்டேன், அப்புறம் என்ன கலெக்டர்? அப்படி திண்ணையில உட்கார சொல்லியா? சார், உங்களை பார்க்கறதுக்கு பூ வந்திருக்கு. போன வையா வாயா பூவ. அது என்னைய பூவுன்னு பேரு? அது நம்ம பேர் கண்ணனுங்க தங்க. ஒரு 10 வயசுல லெஃப்ட் சைடு கண்ணுல பூ விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் நம்மளை பூ விழுந்த கண்ணன் கூப்பிட்டு இருந்தாங்க.